பிக் பாஸ் இன்றைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம முட்டாளா, இல்லைனா அங்கே இருக்கிறவங்கலாம் முட்டாளா, அதை எடுத்து நடத்துகிறவங்க முட்டாளா அப்படிங்கிறது சுத்தமாக தெரியலங்க. இன்றைக்கி வரிசையாக ப்ரொமோவாக விட்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, 1 2 3 4 5ன்னு 5 ப்ரொமோ விட்டுருந்தாங்க. அதிலே தெரியுங்க இவ்வளோ தான் எபிசோட்லேயும் இருக்க போகுதுன்னு. அதே தான் எபிசோடில் இருந்திருக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து, அதாவது மாயாவுக்கு ஆப்போசிட்டாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்ததுன்னா சொம்பு தூக்கிட்டு வந்து கமல் மாயா சைடு நின்றுக்குறாங்க. அதுவே மாயா தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொம்பு தூக்கிட்டு எங்கே போய் நிற்கணும்? யோசிச்சு பாருங்கள். நியாயம் எங்கே இருக்கோ அங்கே தானே போய் நிற்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் அதே மாயாவுக்கு தான் சொம்பு தூக்கிட்டு நிற்கிறாங்க. மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், விக்ரம் இவங்களெல்லாம் எதுக்கு காப்பாற்ற நினைக்கிறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியலங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொமோவில் பார்த்தது மட்டும்தான். நீங்கள் வந்து இதில் வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒன்றுமே கிடையாது. அந்த டான்ஸ் மாராத்தான் டாஸ்கில் வந்து ரவீனா வந்து மணிக்கு எப்படி ஃபேவரட்டிசம் காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. உங்களால் தான் வந்து அடுத்த ரவுண்டில் வந்து அவரால் கலந்துக்க முடியல. நீங்கள் ஃபேவரட்டிசம் காமிச்சதுனால தான் வந்து அவர் நல்ல டான்ஸ் பண்ண தெரிஞ்சு அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போச்சு. இதுக்கு காரணம் நீங்கள் தான். இந்த கேமை வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. இதில் வேறு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. அதே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 4 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா விக்ரம், மாயா, பூர்ணிமா, நிக்ஷன் இவங்க 4 பேரும் வந்து இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதனால நாங்கள் பண்ணுறோம். இவங்க பண்ணதை பார்த்து நாங்கள் வந்து அவங்க அதாவது ரவீனா மணியை சேவ் பண்ண பார்க்குறாரு, டைட்டில் வின் பண்ண வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ நாங்களே எதுவும் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி தான் விஜய் வர்மாவுக்கு நாங்கள் எல்லா காசையும் கொடுத்தோம், நாங்கள் 4 பேரும் சேர்ந்து கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. விஜய் வர்மாவுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அந்த இடத்துல விஜய் வர்மாவுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டாஸ்கெல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டாக அந்த விஜயனா யாருக்கு அதை கொடுத்தா ஓகே அப்படின்னு விஜயனா நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணி கொடுத்துருந்தோம். இதில் என்ன லாஜிக் இருக்குது? ஒன்றும் நம்மளுக்கும் புரியலை, அவருக்கும் அதாவது முன்னாடி உட்காந்து நடத்திட்டு இருக்கவருக்கும் புரியலை. ஓகேங்களா? லாஸ்ட்டில் வந்து அப்போ அவங்க பண்ணதுக்கும் நீங்கள் பண்ணதுக்கும் என்ன இது? அவங்களாச்சும் ரவீனாவாச்சும் ஒரு ஆள் ஃபேவரட்டிசம் பார்த்து கொடுத்தாங்க. நீங்கள் 4 பேரும் பிளான் பண்ணி என்ன பிளான் பண்ணுறீங்கன்னே புரியலையே. அப்போ நீங்கள் குரூப்பாக சேர்ந்து தானே ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதிலே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. நாங்கள் குரூப் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து ஒருத்தர் கொடுத்துருக்காங்கன்னா அதுதானங்க குரூப்பு, வேறு என்னங்க குரூப்பு? இந்த 4 பேரும் இதில் இது பண்ணியிருக்காங்க. போன வாரம் எடுத்துக்கோங்க, ஒரு மனுஷன் வந்து ஏதோ ஒரு ஏரியாவை வச்சு பேசுகிற மாதிரி பேசிட்டாரு. அதான் தினேஷ் ஏதோ தவுளத்தாவா என்னதோ ஒன்று சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசினார் கமல் சார். அது ஒரு இதே கிடையாது. ஓகேங்களா? அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அதை எடுத்து பேசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்ஷன் சொருகிருவேன், கிழிச்சிருவேன், நட்டிடுவேன்னு சொன்னார், கத்தி எடுத்து காமிச்சார், அதை கேட்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா முழுக்க அர்ச்சனா பக்கம் எல்லாத்தையும் திருப்பி விட்டாங்க. இந்த மாதிரிலாம் பேசின கமல் சார் இந்த வாரம் எங்கே போனார் அப்படின்னே தெரியல. அங்கங்கே ஒரு விஷயம் பதிவு பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு யாருமே ஃபேவரட் கிடையாது, எனக்கு ஃபேவரட் வந்து மக்கள், அதுக்கப்புறம் என் மனசு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனசு எங்கே கழட்டி வச்சுட்டு வந்தார் அப்படிங்கிறதே சுத்தமாக புரியலைங்க. ஆக மொத்தத்தில் அங்கே ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு விஷயம் நடந்தது, அதை வச்சு கிளின்னு கிளிப்பார் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாதுங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதீங்க, எனக்கு ஃபேவரட் அப்படிங்கிறதுலாம் யாருமே கிடையாது, ஓகேங்க, நம்பிட்டீங்கல்ல அப்படின்னு அழுத்தமாக சொன்ன மாதிரி இருந்து வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் ஒருத்தவங்க வந்து ஒரு ரோல் எடுத்து பண்ணாங்கல்ல. தினேஷ் வந்து படையப்பா கெட்டப் போட்டிருந்தாங்க, அதை வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எந்த இதுனாலும் சூப்பராக எடுத்து பண்ணுறீங்க, குழந்தை மாதிரியாகவே மாறிடுறீங்க, நல்லா எடுத்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரவீனா, மணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மணி வந்து நீ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னார். விஜய் வர்மாவுக்கும் அதை தான் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து அந்த மதுரை ஊருக்காரி மாதிரியே நீங்கள் பேசினது தான் அதில் ஹைலைட்டே. நீங்கள் அந்த பேசுகிறத கொஞ்சம் விட்டுருந்தாலும் அது நல்லா இருந்திருக்காது. நீங்கள் உங்கள் அந்த ஸ்லாங் எடுத்துகிட்டு வந்தது தான் வந்து இதில் ஹைலைட்டு. சூப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாயா வந்து அந்த கலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பேசினார் பார்த்தீங்களா, அதை வச்சு சரி ஓகே டான்ஸே கேவலப்படுத்தியிருக்காங்க, ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஏதாச்சும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே கேட்கலங்க. அவங்களுக்கு வரல, அதனால் அதில் வந்து எலும்புக்கூடு ஐஸ்வர்யா ராயை மாறிட்டாரையும் நம்ம மாயா சூப்பராக பண்ணிட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு கமல் சார். இவர்கிட்ட இருந்து வேறு என்னத்தைங்க எதிர்பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்கள், இவர்கிட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து எவிக்ட் ஆகிருக்கிறது கூல் சுரேஷ்.
இன்றைக்கி வந்து கூல் சுரேஷ் போயிருக்காங்க, நாளைக்கு வந்து எவிக்ஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் விஷ்ணு போகிறாருன்னு சொல்கிறாங்க. இதில் ஆக மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு எவிக்ஷன் தான் அப்படி தான் தோணுது. கூல் சுரேஷ் வந்து வெளியே போகிறாரு, வெளியே போகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு தான் போயிருக்காரு. அதே நேரத்தில் அதில் மாயா, அதாவது அவர் கிளம்புறாரு, மாயா நேராக விசித்ராவை பற்றி சொல்கிறாங்க. கூல் சுரேஷனா வெளியே போகிறாங்க அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியலங்க. இதுக்கு மேலே என்னத்தங்க சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே போன கூல் சுரேஷ் வந்து இப்போவாச்சும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஒருத்தருக்கும் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது விசித்ரா வந்து வகுந்து கட்டிட்டார். என்ன அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்னுமே இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஷூட்டிங்க்கு வந்திருக்கிற மாதிரியே தான் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. கேமரா மறைக்கிது, தள்ளிக்கோங்க, நீங்கள் சாப்பிட்றது எல்லாத்தையும் வந்து கேமராக்கு முன்னாடி காமிக்கணுங்கிறதுக்காகவே எல்லா விஷயமும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நிக்ஷனுக்கு கூல் சுரேஷ் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயாவுக்கு சிங்சாங் அடிக்கிறது, பூர்ணிமாவுக்கு சிங்சாங் அடிக்கிறது, இந்த வேலை தான் நீ பார்த்துட்ருக்க, அதை மாற்றிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தினேஷ்க்கு பார்த்தீங்கன்னா, தினேஷ் நீ எல்லாருக்கூடயும் சகஜமாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி மணி ரவினா வந்து நீங்கள் தனித்தனியாக இருந்து கேம் விளையாடுங்க, இப்போவே தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மணியை வந்து தள்ளி போய் உட்காந்துருப்பான்னு சொல்கிறத பார்க்க முடியுது. அர்ச்சனாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உன்னை எல்லாருக்குமே பிடிக்கும், உன்னை பிடிக்கல அப்படின்னா உன்னை புரிஞ்சுக்கிடாதவங்களாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. விஷ்ணு எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஷ்ணு கிட்ட பயங்கர எமோஷ்னல் ஆயிருந்தார் கூல் சுரேஷ். வாடா 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 டே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுலேயே வந்து பயங்கர பாசம் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா விஷ்ணு கிட்ட சரி ஓகே நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நாளைக்கு விஷ்ணு வெளியே வருவாருன்னு நினச்சி நாளைக்கு மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நிக்ஷனை வந்து உன்னை அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விசித்ரா கிட்ட உங்களையும் அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறத வந்து பார்க்க முடியுது. பயங்கர ஃபன்னாக தான் வந்து உள்ளேருந்து வெளியே போகும்போதே வந்து எல்லாரையும் கலாய்ச்சி எடுத்துகிட்டு தான் வந்து போயிருக்காரு. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இந்த சாட்டர்டே எபிசோடு வந்து நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே கிடையாது. 5 ப்ரோமோ உட்காந்து பார்த்துருந்தீங்களா, அந்த ப்ரோமோ மட்டும் தாங்க. இது வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. அதாவது மாயா மற்றும் மாயா உறுப்பினர்கள் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வார எபிசோடு வந்து கேவலமாக தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். ஏன்னா கமல் சார் வந்து அதை பற்றி கேட்கவே மாட்டாங்க. அப்படி தான் இன்றைக்கும் முடிஞ்சு போச்சு. ஓகே, அவ்வளோதான். எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே மண்ணாக போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.